எபிசோட் 22. ரக்ஷித்தின் பின்னால் வந்த யாஷிகாவை பார்த்ததும் கோபத்தில் அவளை அடிக்க கை ஓங்கினார் மாறன். பயத்தில் கண்களை மூடி முகத்தை திருப்பிக் கொண்டவள் நிமிர்வாகவே நின்றாள் மாறனின் முன். என்ன பண்றீங்க நீங்க? நம்ம குடும்பத்தோட வாரிசு அவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அதுவும் ஒண்ணு இல்ல, 2 குழந்தைங்க இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கலாமா நீங்க என்று மாறனை தடுத்தார் அவரின் மனைவி வேதவள்ளி. இருந்த கோபத்தில் யாஷிகாவை அடிக்க முடியாததால் மேலும் கோபமடைந்தவர், எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என்று பற்களை கடித்து கைகளை இறுக்க மூடினார் மாறன். நான் உங்களா அடிக்கதான் வேணாம்னு சொன்னேன், ஆனா அந்த பொண்ணுகிட்ட பேச வேணாம்னு சொல்லல. என்ன இருந்தாலும் இது நம்ம பேரனோட வாழ்க்கை. இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத ஒருத்தைய கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு இவளால் அவன் குடிக்கிறானா மாற்றத்தை என்னால ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுங்க என்று கூறி கோபமாக சோஃபாவில் அமர்ந்தார் வேதவள்ளி. ஏமா, நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுதானா? இப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி புள்ளைய பெத்து கொடுக்கறேன்ட்டு ஒருத்தன் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கே, காசுக்காக இவன் கூட மட்டும்தானா என்று நிறுத்தியவர், இல்ல யார் காசு கொடுத்தாலும் போவியா? ஒரு வயசு பொண்ணு அவளோட கன்னித்தன்மையை இழந்து இன்னொருத்தனுக்கு புள்ள பெத்து கொடுக்க போறேன்னு சொல்றத எந்த மானமுள்ள குடும்பமும் ஏத்துக்காது. உன் ஒட்டுமொத்த குடும்பமே காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? படுக்க வந்தவ படுத்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு என் பேரனை குடிகாரனா மாத்தணும்? இந்த மாதிரி கண்ட நாய்களையும் முதல்ல எங்க வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. எல்லாம் இவனை சொல்லணும். ஏதோ ஒரு மானங்கெட்ட குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை புடிச்சிட்டு வந்து குழந்தை பெத்துக்க போறேன்னு சொல்றான் பாரு என்று கோவத்தில் இருந்தவர் அள்ள முடியாது என்று தெரிந்தும் வார்த்தைகள் அனைத்தையும் கொட்டிவிட்டார் மாறன். அவர் பேசிய பேச்சில் அவமானத்தில் அழுது கொண்டே ரக்ஷித்தின் பக்கத்தறைக்குள் புகுந்து கொண்டாள் யாஷிகா. இவ்வளவு நேரம் தனது தாத்தா யாஷிகாவை திட்டியதை காது குளிர சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் சஞ்சனா. ஏற்கனவே பேரை மாற்றிக் கூறி தன்னை ஏமாற்றியதில் கோபத்தில் இருந்தவன் இப்பொழுது தனது தாத்தா பாட்டியை எதிர்த்து எதுவும் பேச முடியாத நிலையில் மௌனமாக இருந்தான் ரக்ஷித். ஆனால் மீனாட்சிக்கோ, எப்படிப்பட்ட பணக்கார குடும்பத்துல பிறந்த பொண்ணு இந்த யாஷிகா. ஒட்டுமொத்த குடும்பமே இவ மேல பாசமா இருக்கு. அவளுக்கு என்ன இங்க வந்து அனுபவிக்க வேண்டிய தலைவிதியா? காதல்ன்ற ஒத்த காரணத்துக்காக இங்க வந்து மாட்டிக்கிட்டா அந்த பொண்ணு. பாவம், எல்லாரும் போட்டு இப்படி பாடா படுத்துறாங்களே என்று மனதுக்குள் குமரினார். அவரால் அது மட்டுமே முடிந்தது. அவளை பற்றிய உண்மைகளை வெளியில் சொல்ல முடியாதவாறு அவரது வாயை கட்டி போட்டிருந்தாள் யாஷிகா. யாஷிகா அறைக்கு சென்றதும், தாத்தா என்று மாறனின் அருகில் சென்றவன், என்ன இருந்தாலும் நீங்க யாஷிகாவை இவ்வளோ பேசியிருக்க கூடாது தாத்தா. அவ பாவம், சின்ன பொண்ணு, எப்படி அழுதுட்டு போறான்னு பாருங்க என்று ரக்ஷித் கூற, ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அன்னைக்கு நாங்க அவ்வளோ தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த செய்யாதன்னு கொஞ்சமாவே எங்க பேச்ச கேட்டியா நீ? இப்ப சொல்றியே யாஷிகா யாஷிகான்னு, இதாவது அவளோட உண்மையான பேரா இல்ல உன்னை ஏமாத்துறதுக்காக அவளே வச்சுக்கிட்ட பேரா என்றவரின் கோபம் இப்போது ரக்ஷித்தின் மீது திரும்பியது. அதற்கு எப்படி அவனால் பதில் சொல்ல முடியும்? அதுவும் உண்மைதானே என்பதால் அமைதியாக இருந்தான் ரக்ஷித். பாத்தீங்களா தாத்தா, நீங்க அவ்வளோ கேள்வி கேட்டும் ஒரு வார்த்தை திருப்பி பதில் பேசாம எப்படி மேடம் கோபமா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்கன்னு இப்படிதான் தினமும் இங்க நடக்குது. அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் ரொம்ப திமிர்தான் தாத்தா என்று மேலும் அவரை ஏற்றிவிட்டாள் சஞ்சனா. வள்ளி, நீ எதுக்கு அந்த பொண்ணை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா என்றார் மாறன். தான் அளவுக்கு அதிகமாக பேசிய வார்த்தையினால் ஏதேனும் விபரீதமான முடிவை எடுத்து விடுவாளோ என்ற பயம் தோன்றியது மாறனுக்கு. சரிங்க, போய் பார்க்கறேன் என்று கூறிவிட்டு மேலே யாஷிகா இருக்கும் அறைக்கு சென்றார் வள்ளி. உள்ளே சென்று இந்த 5 நிமிடத்தில் அவள் எவ்வளவு கதறி அழுதிருப்பாள் என்பது அவள் முகத்திலேயே நன்றாக தெரிந்தது வள்ளிக்கு. இங்க பாருமா, சும்மா அழுதுட்டு இருக்காத. மாசமா இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி அழுதுட்டே இருந்தா அப்புறம் உன் வயிற்றுல இருக்கிற எங்க வாரிசுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் என்றார் அவர். நிமிர்ந்து அவரை பார்த்தவள், எங்க குடும்பம் ஒன்றும் மானங்கிட்ட குடும்பம் இல்ல பாட்டி. அதே மாதிரி நானும் தப்பான பொண்ணு கிடையாது. எங்க குடும்பத்துக்குன்னு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் இருக்கு. உங்களை மாதிரியே ரொம்ப கௌரவமான குடும்பம் தான் நாங்களும். என்ன ஏதாவது தப்பா பேசினா கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா எங்க வீட்டு ஆளுங்களை பேசும்போது என்னால அதை தாங்கிக்க முடியல. நான் இங்க வந்திருக்கிற விஷயம் எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா உன்னை என்ன கொன்னுடுவாங்க, இல்லைன்னா அவமானத்துல அவங்க எல்லாரும் உயிரை விட்டுடுவாங்க. இதை நான் காசுக்காக பண்ணல பாட்டி. முதல்ல என் ஃப்ரெண்டு தான் பண்றதுக்காக காசு வாங்கி இருந்தா. ஆனா அவ மாசமா இருக்கிறதுனாலதான் நான் இங்க வந்தேன். என்ன நம்புங்க பாட்டி. தயவு செஞ்சு இதுக்கு மேல எங்க குடும்பத்தை பத்தி தப்பா எதுவும் பேச வேணான்னு தாத்தா கிட்ட சொல்லுங்க என்று பாதி உண்மைகளை கூறிக்கொண்டே அவள் அழுக, அதை கேட்ட வேதவள்ளிக்கு தான் என்னமோ போல் ஆகியது. சரிம்மா, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா எங்க பேர அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தவன். அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம தான் நாங்க வளர்த்தோம். நேத்து தான் முதல்ல அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதை கேட்கும் போதே அந்த நிமிஷம் எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லு.
அப்பா அம்மா இல்லாத புள்ள இப்படி சொல் பேச்சு கேட்காம கெட்டு போகுதுன்னு பதற மாட்டோமா நாங்க? அதனால தான் அவன் தாத்தாவுக்கு கோவம் வந்து இப்படி பேசிட்டாரு. எதையும் மனசுல வச்சுக்காத, சரியா? என்றார் வேதவள்ளி. ஆனால் அவளிடம் தான் பதில் ஏதும் இல்லை. எப்படி மனதில் வைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும்? அவர்தான் அவளின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தவறாக பேசிவிட்டாரே. கண்களை துடைத்துக் கொண்டவள், வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவை இல்ல பாட்டி. உங்க வாரிசுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவங்கள நல்லபடியா பெத்து கொடுத்துட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். ஒருவேளை உங்க பேரை என்னாலதான் குடிகாரனா மாறினதா உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்க பேரனை நீங்க உங்க கூடவே வச்சுக்கோங்க. ஆனா இன்னொரு முறை வார்த்தையால எனக்கு கொன்னுடாதீங்க ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக் கொண்டு கேட்டாள் யாஷிகா. அவள் அவ்வாறு பேசியதும் வேதவள்ளியின் கண்களும் கலங்கத்தான் செய்தது. பின் அமைதியாக கீழே வந்தவர் தன் கணவரிடம் யாஷிகா கூறிய அனைத்தையும் கூற, அதை கேட்டதும் சற்றே நிதானித்து யோசித்தவர் எங்கோ தவறு நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, இங்க பாரு ரக்ஷத், எங்களால உன்னை ஒரு குடிகாரனா பார்க்க முடியாது. நீ இங்க இருந்தா குடிச்சு குட்டி செவரா போயிடுவேன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த பொண்ணு தான் மாசமாயிட்டல்ல, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம். மீனாட்சி இங்கிருந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டோம் என்றார் மாறன். தாத்தா, யாஷிகாவை இங்கே தனியாக விட்டுட்டு நான் எப்படி அங்கே வர முடியும்? இப்போ அவள் 5 months ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. அவளை தனியாக விட்டுட்டு எல்லாம் என்னால் வர முடியாது என்றான் ரக்ஷித். அவன் கூறியதன் அர்த்தம் அவனுக்கு புரிந்ததோ இல்லையோ, மாறனுக்கு நன்றாகவே புரிந்தது. யாஷிகாவின் மேல் தன் பேரனுக்கு ஒருவித ஈர்ப்போ அல்லது மனதில் ஓரத்தில் ஒரு சிறிய காதலோ இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மாறன், சரிப்பா, அப்படின்னா நீ இங்கே இரு. ஆனால் இதுக்கு மேலே நீ என்னைக்குமே குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்றார் அவர். அது எப்படி தாத்தா நான் சத்தியம் பண்ண முடியும்? என்னையும் மீறி என்னைக்காவது ஒரு நாள் நான் குடிச்சிட்டேனா அப்புறம் என்ன பண்றது என்று தயங்கினான் ரக்ஷித். உனக்கு 2 ஆப்ஷன் தான் பேராண்டி. ஒன்று, நீ எங்க கூட வரணும், இல்லைனா நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்று மாறன் கட்டளையாக கூறிவிட, யாஷிகாவை இங்கு தனியாக விட்டு செல்ல தன்னால் இயலாது என்பதால் சிறிதும் யோசிக்காமல், இதுக்கு மேல நான் குடிக்க மாட்டேன் என்று தனது தாத்தாவிற்கு சத்தியம் செய்து கொடுத்தான் ரக்ஷித். அதன் பிறகு சற்றே மன நிம்மதியுடன் அங்கிருந்து கிளம்பினார் மாறனும் வேதவள்ளியும். காலையிலேயே புயல் அடித்து ஓய்ந்தது போல் அந்த வீடே நிசப்தமாக இருந்தது. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் யார் என் தாத்தா பாட்டி கிட்ட போட்டு கொடுக்கறது? அதுவும் நேத்து நைட்டு நடந்த ஒரு விஷயத்த நைட்டோட நைட்டா யார் தாத்தா கிட்ட சொன்னது என்று ரக்ஷித் கோபமாக கேட்க, ஐயோ தம்பி, நான் எதுவும் சொல்லலப்பா, எனக்கு எதுவும் தெரியாது என்றார் மீனாட்சி. எங்கே தன்மேல் வீண்பழி வந்துவிடுமோ என்ற பயம்தான் அவருக்கு. நான் தான் சொன்னேன் பேபி, இப்ப என்ன அதுக்கு? தாத்தா பாட்டி கிட்ட சொல்றதுல என்னமோ தப்பு மாதிரி கேட்குறியே, நீ குடிச்சிட்டு வர்றது மட்டும் சரியா என்று கேட்ட சஞ்சனாவிற்கு அடுத்த நொடி ஒரு அறையை பதிலாக கொடுத்திருந்தான் ரக்ஷித். சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நம்ம தாத்தா பாட்டி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தானே? தெரிஞ்சு எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்த சஞ்சனா? காலங்காத்தால இங்க வந்து யாஷிகாவை அவங்க என்ன பேச்செல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் உன்னால தானே என்று பல்லை கடித்துக்கொண்டு அவன் கோபமாக கேட்க, என்ன திடீர்னு யாஷிகா மேல உனக்கு அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர்? இன்னும் 4 மாசத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போக போறவ தானே என்றாள் சஞ்சனா. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா என்று தனது அறைக்கு சென்றவன் அப்பொழுதுதான் யோசித்தான், இன்னும் அவள் இந்த வீட்டில் இருப்பதற்கு 4 மாதங்கள் மட்டுமே உள்ளது என்று. அறைக்கு சென்ற யாஷிகா அன்று முழுவதும் வெளியே வரவே இல்லை. காலை உணவை மீனாட்சி அவள் அறைக்கே கொண்டு போய் கொடுக்க, எனக்கு எதுவும் வேண்டாம் மீனாமா, ப்ளீஸ், தயவு செஞ்சு நானே சாப்பாடு கேட்கிற வரைக்கும் எனக்கு நீங்க எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம் என்று சாப்பிட மறுத்துவிட்டாள் யாஷிகா. மாசமா இருக்கிற பொண்ணுமா, இப்படி வயித்த காய போட்டா எப்படிமா? இந்த பாலையாவது குடி என்று ஒரு டம்ளர் முழுவதும் உள்ள பாலை நீட்டினார் அவர். எனக்கு எதுவும் வேண்டாம் மீனம்மா, இப்போ இந்த குழந்தைங்க பிறக்கும், எப்போ இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகலாம்னு இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அண்ணா கிட்ட விஷயத்த சொல்லி சீக்கிரமே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா இப்போ என் ஆசை எல்லாம் நிராசை ஆயிடுச்சு. இதுக்கு மேல ரக்ஷித்தே என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டாலும் அவர் கூட வாழ எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை மீனாமா என்று யாஷிகா அழுது கொண்டே கூற, நீ அழாத கண்ணு, நீ அழறத பார்க்கும்போது எனக்கு அழுகியா வருது என்று அவளை கட்டிக்கொண்டு அழுதார் மீனாட்சி.